2026 ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ற கொள்கையை கைவிடவில்லை. தொல் திருமாவளவன் பேட்டி. இந்த கமல்ஹாசனோட சேர்ந்து டெல்லி போக எப்ப ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து கொஞ்சம் அவரும் ஆயிட்டாரு போல இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, காமெடி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம், நீ கேட்டுத்தான் பாரு அப்படின்னு திமுக ஒரு முறை முறைச்ச உடனே ஆனா கேட்க மாட்டோம் அப்படின்னு உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு பேட்டியோன்னு கொடுத்திருக்கிறாரு. அடங்க மறு அத்துமீறு எங்க மேடையில திருமாவளவனோட கட்சி சேர்ந்த தொண்டர்களுக்கு அந்த வசனம். அங்க போய் பிளாஸ்டிக் சேர, அது உடஞ்ச சேர கொடுத்தா கூட, 4 சீட்டு கொடுத்தால் கூட அங்க சிறுத்தையா இருக்கிற திருமாவளவன் பூனை மாதிரி மியாவ் அப்படின்னு பூனை மாதிரி அடங்கி போய் 4 சீட்டுக்கு மேல கொடுங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அத்தி மீறி பேச கையிலாகாத திருமாவளவன் தான் சனாதன தர்மத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குது, சனாதன தர்மத்தை அழிப்பேன், சனாதன தர்மத்துல பாகுபாடு சமூக நீதி இல்ல, பாகுபாடு இருக்குது சமூக நீதி இல்ல அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய திருமாவளவன், முதல்ல நீங்க நடத்துற கட்சியில உங்களுடைய ஓனர்னு சொல்லக்கூடிய திமுக கிட்ட போய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தைரியமா தில்லா பேசுற அளவுக்கு உங்க கட்சிக்கு தகுந்த சீட்டை வாங்கிட்டு வந்து சமூக நீதி அங்க வாங்கிட்டு வந்து இங்க சமூக நீதி பத்தி மேடையில பேசுங்க. நீங்க சனாதன தர்மத்துல அடிமைத்தனம் கிடையாது, நீங்க தான் அடிமைத்தனத்தை தமிழகத்துல அரசியல்ல அடிமைத்தனத்தை திமுகவிடம் அடிமையா வாழ்ந்து திமுகவிடம் அடிமையாக உங்க கட்சி அடமானம் வச்சு அடிமைத்தனத்தை தமிழ்நாட்டுல உருவாக்குனதே நீங்க தான் திருமாவளவன் அவர்களே. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஏன் நாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் ஆசைப்படணுமா, பிரதமர் ஆகிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. மக்களே திருமாவளவனுடைய அரசியலுடைய நிலைப்பாட்டை பத்தி, அவருடைய அரசியல் பயணத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.